நான் ஒரு மருத்துவர். ஒரு அழகான இளம்பெண் என் மருத்துவமனைக்கு வந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அவளிடம் பணம் இல்லை. அதனால் நான் அவளிடமிருந்து எதுவும் வாங்காமல் அவளுக்கு சிகிச்சை அளித்தேன். பணத்தை கட்டுவதற்காக அவள் என் வீட்டில் வீட்டு வேலைக்காரியாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். ஒரு நாள் இரவு நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அவளது சிரித்த முகத்திற்கு பின்னால் மறைந்திருந்த வலியை நான் உணர்ந்தேன். திடீரென்று அவளது மென்மையான கையை மெதுவாக என் கையில் எடுத்தேன். அவள் என்னை பார்த்தாள். பிறகு ஏதோ நடந்தது. என் பெயர் பொன்ராஜ். நான் ஒரு மருத்துவர். எனக்கு 48 வயது. ஒரு நாள் சுமார் 28 வயதுடைய ஒரு அழகான அந்த இளம்பெண் தன்னுடைய 8 மாத குழந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாள். அவள் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கை கால்கள் நடுங்கின. என்ன பேசுவதென்றே அவளுக்கு தெரியவில்லை. அவளுடைய கண்களில் பயம், கவலை மற்றும் இயலாமை தெளிவாக தெரிந்தது. நான் உடனடியாக அவளிடம் சென்று அவள் கையில் இருந்த குழந்தையை பார்த்தேன். அந்த குழந்தையின் தலையில் ஆழமான காயம் இருந்தது. அதிலிருந்து நிறைய இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நான் உடனடியாக அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அமைதியான குரலில், உன் பெயர் என்ன, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள் நடுங்கிய குரலில் என் பெயர் நிவேதா என்று கூறினாள். குழந்தை தரையில் வழுக்கி தலையில் அடிபட்டு இரத்தம் வந்ததால் அந்த குழந்தை மயங்கி விழுந்துவிட்டது. நான் கவனமாக பரிசோதித்த போது காயம் மிகவும் ஆழமானது என்றும் தீவிரமானது என்றும் தெரிந்தது. அவளை வெளியே உட்கார சொல்லிவிட்டு உடனடியாக எக்ஸ்ரே மற்றும் பரிசோதனைகளை செய்ய சொன்னேன். பரிசோதனைகளுக்கு பிறகு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிய வந்தது. இதை நான் நிவேதாவிடம் சொன்னபோது அறுவை சிகிச்சைக்கு 25,000 செலவாகும் என்று கூறினேன். இதை கேட்டவுடன் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அவள் மெதுவாக, டாக்டர், நான் மிகவும் ஏழை, ஒரு குடிசையில் தான் வசிக்கிறேன் என்று சொன்னாள். இதை சொல்லிக்கொண்டே கழுத்தில் இருந்த தாலியையும் காதுகளில் இருந்த கம்மலையும் கலட்டினாள். அந்த நகைகளை கலட்டி என் கைகளில் வைத்துவிட்டு, டாக்டர், தயவு செய்து என் குழந்தையை காப்பாற்றுங்கள், இந்த நகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினாள். அவளின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு வலியின் அலை ஓடியது. அந்த நொடியில் ஒரு தாயின் அன்பு எவ்வளவு சுயநலமற்றது, தியாகமானது என்பதை நான் உணர்ந்தேன். நான் அவளை பார்த்து, நகைகளை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் பணம் இருக்கும்போது கொடுங்கள், இப்போது இவை தேவையில்லை என்றேன். அவள் மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தாள். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. நான் உடனடியாக அறுவை சிகிச்சை அறைக்கு சென்று குழந்தையின் அறுவை சிகிச்சையை தொடங்கினேன். அறுவை சிகிச்சை செய்யும் போது மீண்டும் மீண்டும் என் மனதில் அதே சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருந்தது. நிவேதா அழுது கொண்டே தன் தாலியையும் தோடுகளையும் கலற்றுவதை நான் பார்த்தேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் என்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அறுவை சிகிச்சையை செய்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நான் வெளியே வந்தேன். வெளியே நிவேதா ஆவலுடன் காத்திருந்தாள். நான் புன்னகையுடன், அறுவை சிகிச்சை நன்றாக நடந்தது, சில நாட்களில் உங்கள் குழந்தை முழுமையாக குணமடைந்துவிடும் என்றேன். இதை கேட்டதும் அவளது முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. அடுத்த சில நாட்களுக்கு நான் தினமும் காலை மற்றும் மாலை குழந்தையை பார்க்க சென்றேன். ஒவ்வொரு முறையும் நிவேதா எனக்கு நன்றி தெரிவிப்பாள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் குழந்தை முழுமையாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யும் நேரம் வந்தது. நான் கடைசியாக குழந்தையை பரிசோதித்துவிட்டு நிவேதாவிடம், உங்கள் குழந்தை இப்போது முற்றிலும் ஆரோக்கியமாக உள்ளது, நீங்கள் செல்லலாம் என்றேன். நான் என் அறையில் அமர்ந்திருந்த போது நிவேதா உள்ளே வந்தாள். அவள் தனது பையிலிருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து என் மேஜையில் வைத்தாள். என் கவனம் உடனடியாக அவளது கழுத்திலும் காதுகளிலும் சென்றது. அங்கே நகைகள் இல்லை. அவள் தனது நகைகளை அடமானம் வைத்து இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் உடனடியாக அந்த பணத்தை வாங்க மறுத்து, நிவேதா, நீங்கள் ஏன் இப்படி செய்திருக்கிறீர்கள்? நான் உங்களிடம் பணம் கேட்கவில்லை, நீங்கள் ஏன் உங்கள் நகைகளை அடமானம் வைத்தீர்கள் என்றேன். அவள், பரவாயில்லை, பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றாள். நான் வேண்டாம் என்றேன். இதை கேட்டதும் அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. அவள், ஐயா, நீங்கள் என் தங்கமான குழந்தையின் உயிரை காப்பாற்றினீர்கள், இது எனக்கு வாழ்நாள் முழுவதும் உள்ள செலவு என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வந்தது. ஒரு மருத்துவராக நான் பலரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். ஆனால் ஒரு தாயின் கண்களில் இத்தகைய சுயநலமற்ற அன்பையும் நன்றியையும் கண்டு எனக்கு கிடைத்த அமைதியை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது. பிறகு அவள், என் கழுத்து காதில் இருக்கும் தங்கத்தை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என் மகள்தான் எனக்கு தங்கம் என்று சொன்னாள். அவள் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டையில் ஏதோ அடைத்து கொண்டது போல் உணர்ந்தேன்.
அங்கேயே அவளிடம் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். நிவேதா எனக்கு மிகவும் நன்றி சொல்லி, ஐயா, நான் வேலை செய்து உங்களுடைய பணத்தை நிச்சயம் திருப்பி செலுத்தி விடுவேன். எனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுங்கள். உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னாள். நிவேதா சென்று விட்டாள். நானும் என் வீட்டில் தனியாக தான் வசித்து வந்தேன். அதனால் எனக்கும் வேலை செய்ய ஒரு ஆள் தேவைப்பட்டது. நான் என் நண்பர்களிடம் வீட்டை சுத்தம் செய்வது, சமைப்பது மற்றும் தோட்டத்தில் சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தால் என்னிடம் சொல்லும்படி கேட்டுக்கொண்டேன். அதற்கு என் நண்பன் ஒருவன், ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னான். அவளுக்கு வேலை தேவை. அவள் மிகவும் நல்லவள், கடின உழைப்பாளி. நான் அவளை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். இப்படி 1-2 நாட்கள் கடந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று என் மருத்துவமனை மூடப்பட்டிருக்கும். அதனால் நான் வீட்டில்தான் இருந்தேன். திடீரென்று என் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்த போது வாசலில் நிவேதா நின்று கொண்டிருந்தாள். நான் கொஞ்சம் அதிர்ந்து, நிவேதா, நீ இங்கே? எல்லாம் சரியா என்று கேட்டேன். நிவேதா அமைதியான குரலில், உங்கள் நண்பர் என்னை இங்கு வேலைக்காக அனுப்பினார் என்றாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் அவளை உள்ளே அழைத்தேன். அவளுடன் அவளது சிறிய மகளும் இருந்தாள். அவளையும் அவளது மகளையும் நான் சோஃபாவில் அமர சொன்னேன். பிறகு நான் உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்தேன். பிறகு நான் கேட்டேன், நிவேதா, உனக்கு எவ்வளவு சம்பளம் தர வேண்டும்? அப்போது அவள் பணிவுடன், ஐயா, நீங்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள். அதை நான் வாழ்நாள் முழுவதும் திருப்பி செலுத்த முடியாது. எனக்கு இப்போதைக்கு சம்பளம் வேண்டாம். முதலில் உங்கள் பணத்தை திருப்பி செலுத்துகிறேன். பிறகு சம்பளத்தை பற்றி பேசலாம் என்றாள். அவளது வார்த்தைகளின் உண்மை என் மனதை தொட்டது. நான் புன்னகையுடன் அவளை பார்த்தேன். பிறகு நான் கேட்டேன், நீ எங்கே வசிக்கிறாய்? நிவேதா சொன்னால், நான் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊரில் சிறிய வாடகை அறையில் வசிக்கிறேன். இதை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. இவ்வளவு மென்மையான மற்றும் அழகான ஒரு பெண் தன் சிறிய குழந்தையுடன் இப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு துணையாக யாரும் இல்லை. நான் அவளிடம், நிவேதா, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என் வீட்டில் தங்கலாம். என் வீடு மிகவும் பெரியது. நீயும் மிக தூரத்தில் வசிக்கிறாய். மேலும் உனக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது. அதை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. யோசித்து சொல். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன். உண்மையில் நிவேதா பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் குணத்தில் நேர்மையான எளிமையான பெண்ணாகவும் இருந்தாள். அதனால் என் மனதில் அவள் மீது இரக்கமும் மரியாதையும் ஏற்பட்டது. நிவேதா சிறிது நேரம் யோசித்து சம்மதம் தெரிவித்தாள். சரி, நான் தங்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாள். அவள் வீட்டிற்கு சென்று அடுத்த நாள் தன் குழந்தையையும் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்து வந்தாள். அவளிடம் அதிகம் எதுவும் இல்லை. சில துணிகள் மற்றும் சில பாத்திரங்கள் மட்டுமே இருந்தன. வந்த உடனேயே அவள் வேலை செய்ய தொடங்கினாள். எல்லா அறைகளையும் சுத்தம் செய்தாள். எங்களுக்கு டீ போட்டாள், சமைக்க ஆரம்பித்தாள் மற்றும் தோட்டத்தையும் பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் திருப்தியும் கண்களில் நன்றியுணர்வும் பிரகாசித்தன. அவள் மனதளவில் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக மாறிவிட்டாள் போல. அவள் வந்த பிறகு வீடு முழுவதும் சுத்தமாகவும் உயிர்ப்புடனும் இருந்தது. அவள் ஒருபோதும் சும்மா உட்கார மாட்டாள். ஏதேனும் சிறிய வேலைகளை செய்து கொண்டே இருப்பாள். அவள் அவளுடைய மகளுடன் விளையாடுவாள். சில சமயங்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நானும் அவளது மகளுடன் விளையாடுவேன். ஒரு நாள் மதிய உணவின் போது நிவேதா என்னிடம், டாக்டர், நீங்கள் ஏன் தனியாக வாழ்கிறீர்கள்? நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? அப்படி செய்தால் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று கேட்டாள். நான் சிரித்து கொண்டே, நிவேதா, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் ஏற்கனவே திருமணமானவன். உன்னை போலவே அழகான ஒரு மனைவி எனக்கு இருந்தாள். ஆனால் ஒரு கார் விபத்தில் அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள் என்று பதிலளித்தேன். இதை சொல்லிக்கொண்டே நான் ஒரு பீரோவை திறந்து எனது திருமண ஆல்பத்தை எடுத்து அவளுக்கு காட்டினேன். அந்த புகைப்படங்களை பார்த்தபோது நானும் சிறிது நேரம் கடந்த கால நினைவுகளில் மூழ்கிவிட்டேன். நான் ஏன் நிறுத்திவிட்டேன் என்றால், நிவேதா என்னுடைய மனைவியைப் போலவே இருந்தாள். உண்மையில் எனக்கு நிவேதாவை பிடிக்க தொடங்கியது. அவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அதோடு அவளுடைய குணமும் மிகவும் நல்லதாக இருந்தது. அவளும் அவளுடைய மகளும் என்னுடைய வீட்டில் ஒரு வீட்டின் வெளிச்சத்தை ஏற்படுத்தினர். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னுடைய கவனம் எப்பொழுதும் அவள் மீதே இருந்தது. அவள் வேலை செய்தாலும் சமைத்தாலும் துணி காய போட்டாலும் அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் எனக்கு ஒருவித ஆனந்தம் கிடைத்தது. ஒரு நாள் மாலை நான் என்னுடைய அறையில் படுத்திருந்தேன். எனக்கு தாகமாக இருந்ததால் நிவேதாவை அழைத்தேன். சில நிமிடங்களில் அவள் ஒரு கிளாஸில் தண்ணீர் கொண்டு வந்தாள். அந்த கிளாஸை கொடுக்கும்போது என் கைகள் லேசாகப்பட்டது. அதே நொடியில் என் இதயத்தில் ஒருவித படபடப்பு ஏற்பட்டது. தண்ணீரை குடித்துவிட்டு நான் கிளாஸை மேஜையில் வைத்து அவளிடம், நிவேதா, இங்கே உட்கார், நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றேன். அவள் சற்று பயந்து, என்ன டாக்டர் என்றாள். நான்,
நிவேதா, ஏன் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்கள் மிகவும் அழகானவர், இளமையானவர். உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் கிடைப்பார் என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவள் கண்களில் கண்ணீர் பெரியது. அவள், நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் என் மகளை அவர் ஏற்றுக்கொள்வது அவசியம். என் மகள்தான் எனக்கு எல்லாம். யாராவது அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நான் என் மென்மையான குரலில், நிவேதா, அப்படி சொல்லாதே. எனக்கு உன் மீது காதல் இருக்கிறது. எனக்கு உன்னை மிகவும் பிடித்துள்ளது. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவள் மெதுவான குரலில், டாக்டர் சார், நீங்கள் மிகவும் நல்லவர். ஆரம்பத்திலிருந்தே எனக்கு உதவி செய்தீர்கள். என்னையும் என் மகளையும் கவனித்து கொண்டீர்கள். எனக்கும் உங்களை மிகவும் பிடித்துள்ளது. உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றாள். அவள் எனக்கு இருகரம் கூப்பி நன்றி சொன்னாள். அந்த நாளுக்கு பிறகு எங்கள் காதல் இன்னும் ஆழமானது. அவளுடைய மகளை ஒருபோதும் அந்நியமாக உணர விட மாட்டேன் என்று அவளிடம் வாக்குறுதி அளித்தேன். அவளை என் சொந்த மகள் என்று நினைத்து வளர்ப்பேன். நிவேதாவுக்கு எவ்வளவு அன்பு கொடுப்பேனோ அதே அளவு அவளுக்கும் கொடுப்பேன். அவள் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லி அழுதாள். நாங்கள் எங்கள் காதல் உலகில் தொலைந்து போனோம். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று சட்டப்படி நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டோம். இன்று நானும் நிவேதாவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் வாழ்ந்து வருகிறோம். சில நேரங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் இரத்த சம்பந்தம் இல்லாத சிலரை அனுப்புகிறார். அவர்கள் நமக்கு குடும்பமாகி விடுகிறார்கள். ஒரு உதவிக்கரம், ஒரு ஆதரவான வார்த்தை மற்றும் கொஞ்சம் அன்பு, இவ்வளவு போதுமானது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற. பணத்தை விட பெரிய விஷயம் நமது மனதை திறந்து வைத்திருப்பது, ஒருவரின் உயிரை காப்பாற்றுவது, அவர்களுக்கு வாழ ஒரு புதிய வாய்ப்பை கொடுப்பது. இதுவே உண்மையான கடவுள் வழிபாடு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஒரு சிறிய நல்ல முடிவு ஒருவரின் முழு வாழ்க்கையின் போக்கையும் மாற்றக்கூடும். இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.